ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சுமித்ரா. இன்றைக்கி வீடியோவில் கேரட் அல்வா எப்படி செய்யலாம்தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம நட்ஸு நம்ம வறுத்துக்க போகிறோங்க. அதுக்காக இன்றைக்கி கட் பண்ண பாதாம் முந்திரி வச்சுருக்காங்க, அதை வறுத்துக்கலாம். இது கூடவே காஞ்சி திராட்சை இருந்தாலும் நம்ம வறுத்துக்கலாங்க. இல்லை முந்திரி மட்டும் இருந்தாலும் வறுத்துக்கலாம். நமக்கு தேவையான நட்ஸ் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இல்லை பொன்னிறமாக ஆகும் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பாதாம் எல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு வந்துடுச்சுங்க. வேறொரு பாத்திரத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் கேரட்டை நம்ம வறுத்துக்க போகிறோங்க. நான் இன்றைக்கி துருவின கேரட் இந்த கப்பால் 3 கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேங்க. கேரட் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். கேரட்டோட பச்சை வாசனைலாம் போகும் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ கேரட் எல்லாம் நல்லா வறுப்பட்டு வந்தாச்சுங்க. இதை பாருங்கள், கலர்லாம் மாறி வந்திருக்கு. இப்போ நம்ம பால் சேர்த்து வேக விட்டுக்க போகிறோங்க. நான் இன்றைக்கி காய்ச்சி ஆற வச்ச பால் 2.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இப்போ கேரட் எல்லாமே இந்த பால்லையே நல்லா வெந்து வரணுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மிதமான தீயிலையே வேக விட்டுக்கோங்க. பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. நல்லா பாலில் நல்லா கேரட்டில் வெந்து நல்லா கெட்டியாக வரணுங்க. அந்தளவுக்கு நல்லா வேக விட்டுக்கலாம். இதே போல் இடையிடையே கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பால் எல்லாம் நல்லா குறைஞ்சி வந்திருக்கு பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இப்போ ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இடித்த ஏலக்காய் 3 சேர்த்துக்கிறேங்க. ஏலக்காய் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாம் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்க போகிறோங்க. நம்ம எந்த கப்பால் கேரட் எடுத்தோமோ அதே கப்பால் 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 3 கப் கேரட்டுக்கு 3/4 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்குங்க. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை சேர்த்த பிறகு சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி நல்லா இலகி வருங்க. இப்போ சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி இதே போல் ஒரு இலக்கமாக வருங்க. இப்போ நம்ம சர்க்கரை எல்லாமே நல்லா கெட்டியாகி வரணும். இதே போல் மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் கெட்டியாகிடுங்க. கடைசியாக 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த நெய் எல்லாமே நல்லா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி கலந்து வருங்க. அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்து நெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல முந்திரி பாதாம் எல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். வீட்டில் கேரட் பால் சர்க்கரை இருந்தால் இதே போல் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இதே போல் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.